சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கோவிலை வச்சு சிந்து கிட்ட ஸ்னேகா வந்து பேசுகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ சிவா கூட வாழுவ, உன்னை சும்மாவே விட மாட்டேன், சிவாக்காக பார்த்துட்ருக்கேன், நான் சிவா கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சிவா மேலேயும் எந்த பழியும் போடாமல் கேஸ் போடாமல் இருக்கேன், உன்னையும் சும்மா விட்டு வச்சுருக்கேன். ஆனால் ஒழுங்காக நீ சிவாவோட வாழ்க்கையிலேருந்து விலகிரு, இல்லை அப்படின்னா என்ன நடக்குனே தெரியாது. சிவா எனக்கு வேணுங்கிறனால மட்டும்தான் உங்களை விட்டு வச்சுருக்கேன், இல்லைனா என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து சிந்துவை வந்து மிரட்டுவாங்க. சிந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா சிந்துவை பார்த்து உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லு, நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், சிவா விட்டுட்டு போயிருன்னு சொல்கிறாங்க. உடனே சிந்து வந்து ஸ்னேகா கிட்ட நீ வந்து பணம் மட்டும் தான் உன்னால் தர முடியும், ஆனால் சிவாக்காக என் உயிரே தருவேன், உன்னால் முடியுமா? உன் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வேணும், அவர் இருக்கனால தான் உன் ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல பேரில் இருக்குது, அதனால தான் நீங்கள் சிவாவை விடவே மாட்டீங்க, உன் பணத்தை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கிட்ட சிந்து வந்து ரொம்பவே வந்து கோவமாக பேசுகிறாங்க. இருந்தாலும் ஸ்னேகா பார்த்திங்க அப்படின்னா நீ மட்டும் சிவா விட்டு போகல அப்படின்னா கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், சிவாவை தூக்கி உள்ளே வைப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீ உண்மையிலேயே சிவாவை லவ் பண்ணுற அப்படின்னா சிவா விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த மாறனும் சம்பத்தும் வந்து அன்னபூர்ணி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி காயத்ரி யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணால் அவங்க கையை உடச்சிருவேன், ஒழுங்கா என் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்கிறாரு. நாளைக்கே நாங்கள் சம்மந்தம் பேச வரோம், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் ஒழுங்காக எங்கள் சம்மந்தத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்னு அங்கே இருந்து மிரட்டிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.